கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் புனரமைப்பு பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியின் கீழ் இந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. கிளிநொச்சி கனகாம்பிகை அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜைகளை அடுத்து இந்த குளத்தின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. வடமாகாண விவசாய அமைச்சர் ப. ஐங்கரநேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதேச அரசியல்வாதிகள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த இரணைமடுவும் எங்களுக்குரிய ஒரு பொது சொத்து, தமிழர்களுக்குரிய ஒரு பொது சொத்தாக இருக்கிறது. அதை நாங்கள் சரியான முறையிலே அனுஷ்டானம் செய்ய வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும், அதனுடைய உச்ச பயனை நாங்கள் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டத்தில் ஈடுபடுகிறோம். இது ஏன் இப்பொழுது செய்கிறோம்? 30 வருடங்களுக்கு முன்னர் போராக இருந்தது. ஆனால் 1960ஆம் ஆண்டு ஏன் அதை அபிவிருத்தி செய்யவில்லை? 1955 ஏன் அபிவிருத்தி செய்யவில்லை? மின்னேரியாவை செய்கின்ற பொழுது ஏன் இங்கே செய்யவில்லை? அனுராதபுரத்தில் இருக்கிற குளங்களை எல்லாம் புனருத்தானம் செய்கின்ற பொழுது பாருங்கள் எவ்வாறாக அதையெல்லாம் இருக்கிறது. அந்த வேளையிலே இந்த அரசாங்கம் இதை செய்யவில்லை. எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்கே போயிருந்தார்களா? அதுக்குரிய காரணம் என்ன? அந்த காலத்திலிருந்து இப்போ மட்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம், எங்களை போட்டு நசுக்குகிறார்கள் என்று. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 488.36 மில்லியன் ரூபாய் நிதியுதவியின் கீழ் இரணைமடு குளத்தின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இந்த நிதியுதவியின் கீழ் இரணைமடு குளக்கட்டின் கீழ் மற்றும் மேற்புற சாய்வினை புனரமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இரணைமடு குளத்தின் புனரமைப்பு பணிகளை 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி பூர்த்தி செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முதலாவது திட்டமிடப்பட்ட நீர்ப்பாசன திட்டமான இரணைமடு குளத்தின் நிர்மாண பணிகள் 1903ஆம் ஆண்டு முதல் 1920ஆம் ஆண்டு வரை நடைபெற்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள இரணைமடு குளத்திற்கான நீர் வவுனியா மாவட்டத்தின் கனகராயன் ஆற்றின் மூலம் செயற்படுவதுடன் இந்த நீரை கிளிநொச்சி மாவட்ட மக்கள் பயன்படுத்துகின்றனர். இரணைமடு குளத்தின் சாதாரணமான கொள்ளளவு 1,06,000 ஏக்கருக்கான அடிநீராகும். இலங்கையில் மலையகத்தில் இருந்து ஊற்றெடுக்கும் ஆறுகள் மூலம் அதிக அளவிலான குளங்களுக்கு நீர் கிடைக்கின்ற போதிலும் இரணைமடு குளம் அதில் தங்கியிராமை அதன் தனித்துவத்திற்கு சான்று பகிர்கின்றது. இரணைமடு குளம் மூலம் கிளிநொச்சி மாவட்டத்தின் 36,000 ஏக்கர் வயல் நிலங்களுக்கு நீர் பாய்ச்சப்பட வேண்டிய தேவையுள்ள போதிலும் தற்போது 21,000 ஏக்கர் வயல் நிலங்களுக்கே நீர் பாய்ச்சப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த பின்புலத்திலேயே 2007ஆம் ஆண்டு இரணைமடு குளத்தில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு நீர் விநியோகிப்பது தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை, நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் விவசாய அமைப்புகள் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளன. இந்த புனரமைப்பு திட்டத்தின் மூலம் கிளிநொச்சி மற்றும் யாழ் மாவட்டத்தில் உள்ள 3 லட்சம் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. குளத்தின் அணைக்கட்டை 2 அடிகளால் உயர்த்தி யாழ் குடாநாட்டிற்கு நீர் விநியோகிப்பதே இரணைமடு நீர் விநியோக திட்டத்தின் பிரதான நோக்கமாகும்.